இன்னைக்கு அம்மம்மா கிச்சன்ல வந்து பீர்க்கங்காய் செய்யறது எப்படின்னு கூட்டு செய்யறது எப்படின்னு சொல்றேன். 1/2 கிலோ பீர்க்கங்காய், ஒரு மீடியமான பெரிய வெங்காயம், அதுக்கு பூண்டு, ஒரு பெரிய தக்காளி, 100 கிராம் வந்து சிறு பருப்பு, இதெல்லாம் சேர்த்து வணக்கம். இப்போ அது செய்முறை எப்படின்றத நான் சொல்றேன். பாருங்க, ஒரு 50 மில்லி தண்ணி இருந்தா போதும். அதுவே தண்ணி விட்டுடும். பீர்க்கங்காய் போடுறேன். அது அப்பவே கழுவி போட்டாலே சரியா இருக்கும். 2 விசில் வச்சு அதுவே சரியா போயிடும். அதுக்கு மிளகாத்தூள், இஞ்சி, பூண்டு, தக்காளி, பருப்பு, காய், வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மீடியமானது 2 ஸ்பூன், கொஞ்சம் தனியாத்தூள், உப்பு, அதுக்கான உப்பு அது தேவைக்கேற்ற போட்டுக்கணும். இப்போ விசில் அதை போட்டு 2 விசில் வந்தா போதும். அந்த பருப்பு திட்டமா இருக்கும், வெந்திருக்கும். ரொம்ப வெந்தா நல்லா இருக்காது, குழகுன்னு இருக்கும். இப்போ அந்த 2 விசில் வச்சாவே அதுக்கு போதும். எடுத்து தாளிச்சிக்க வேண்டியதுதான். பாருங்க, திட்டமா வெந்துருக்குது. அவ்வளவுதான். இது ரொம்ப வெந்தாலும் இதுவா இருக்கும். இதுவே பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டுருக்குது பாருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தாளிச்சிட்டா சரியா போச்சு. இதுவே எவ்வளவு தண்ணி விட்டுருக்குது. 3 ஸ்பூன் எண்ணெய் சூடு ஏறினதுமே சீரகம் கொஞ்சம், பெருங்காயம், கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான்.